ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. சாத்விக ராஜனுடைய கதை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். இந்த மந்திரி கதறி கதறி அழறார். ராஜா, உங்க கைன்னு தெரியாது, நீங்க பூதம் தானே கையை நீட்டுன்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் கையை கட் பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்கோ, எனக்கு மன்னிச்சிருங்கோ, உங்க கைன்னு சந்தேகம் வந்தது, திருப்பி பார்த்தேன், மணிக்கட்டில் மச்சம் இருக்கே, விழுப்புண்கள்லாம் இருக்கேன்னு ஒரு சந்தேகம் வந்தது எனக்கு அப்படின்னு இந்த மந்திரி பாட்டு புலம்புறான். அடாப்பா, நான் தானேப்பா சொன்னேன் உனக்கு, நான் தானே ஆர்டர் கொடுத்தேன், எனக்கு உறுத்தலாக இருக்கு, தெய்வ பிரசாதத்தை வாங்கிக்காத இந்த கை இருந்து என்ன பிரயோஜனம்னு கட் பண்ண சொன்னேனேப்பா, அதனால தான் எனக்கு கட் பண்ணிக்கக்கூடிய ஒரு தைரியம் இல்லை, அதனால தான் இந்த மாதிரி ஒரு கதை சொல்லி உன்னை பண்ண வச்சேன்ப்பா, நீ உன் மேலே ஒரு தப்பும் இல்லைன்னு மந்திரி அது பண்ணுறார். அதுக்குள்ள நியூஸ் சட 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 சடன்னு ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி பரவிடுறது. அத்தனை மக்களுக்கும் அப்படி ஒரு சந்தோஷப்படுறா, இப்படிப்பட்ட ஒரு ராஜாக்கு பிரஜைகள்லாம் நம்ம இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ராஜசபைக்கு ஓடி வரா. மக்கள் எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கு. இந்த ராஜாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் தான் தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரு உறுத்தலும் இருக்கு. என்ன பண்றாரு ராஜா, தன்னுடைய அந்த வெட்டுண்ட கையை பல்லக்கில் வச்சுட்டு எல்லாருமா கோவிலுக்கு ஜகுவை பார்க்கறதுக்கு போறான். ஜெகநாதர் கோவிலுக்கு போறான். அந்த வெட்டுண்ட கையை பல்லக்கில் வச்சுட்டு போறான். ராஜாவும் போறார். போனா அங்க மன்னிப்பு கேட்கிறார் ராஜா. அழறார். இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் பகவானே, இந்த மாதிரி எனக்கு என்ன பிராயச்சித்தம் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன்னு பண்றான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வெட்டுண்ட கை தவணக்கட்டையா மாறிட்டு, அதாவது ஆக்சுவலி ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வெட்டுண்ட கை இருக்கு இல்லையா, அதை அந்த பிரசாத தட்டில் வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறார். ஏன்னா இவர்கிட்ட கை இல்லையா, அப்படி கை கூப்பி மன்னிக்கிறதுக்கு, மன்னிச்சிருப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு கை கூப்பிட்றதுக்கு இல்லை இல்லையா, அதனால தன்னுடைய கையை தட்டில் வச்சு பகவான் சன்னதியில் கொண்டு போய் முன்னாடி போய் வச்சு நீ போய் மன்னிப்பு கேளுன்ற மாதிரி அதை கொண்டு போய் வைக்கிறார். அந்த எந்த கை அந்த போச்சோ அது தவணக்கட்டையா மாறிடுத்தான். எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிற போச்சேவே அது தவணக்கட்டையா மாறிடுத்தான். அப்போ என்ன பண்ணித்தான்னா, அந்த அந்த பிரசாதமாக மாறிடுற உடனே, தவணக்கட்டையாக மாறின உடனே இவரா அழறார். இந்த மாதிரி பட்டர் கொண்டு கொடுக்குற பிரசாதத்தை மூலிகையோட நான் இருக்கேனே, எப்படி நான் வாங்குறது, இடது கையால் வாங்கினா பாவம்னு சொல்லித்தானே பட்டர் எனக்கு தீபாரதனை பிரசாதத்தை கொடுக்காம போயிட்டார், இப்படி மறுபடியும் இந்த மாதிரி நான் நிற்கிறேனே, மூலியா நிற்கிறேனேன்னு அந்த ராஜா அழ 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 அந்த தவணக்கட்டையாக மாறின அந்த இது இவருக்கு முழுமையாக ஜாயின் ஆயிடுது. முழுமையாக ஜாயின் ஆன உடனே அத்தனை பேரும் விட்டலா விட்டலா, ஜக்கு ஜக்கு, ஜெகநாதா ஜெகநாதா அப்படின்னு ஒரே நாம சரண கோஷங்கள். ராஜாவுக்கு அப்படியே அழறார். இதை விட ஒரு புண்ணியம் எனக்கு என்ன வேணும், என்ன நீ மன்னிச்சுட்டியா ஜெகநாதா அப்படின்னு கதறி அழறார். எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது, பேச்சே வரல. இப்படி ஒரு அற்புதம் நிகழ்த்தி அவனையும் மன்னிச்சு இந்த சாத்விக ராஜனையும், ஏன் அவன் புண்ணிய காரியங்கள் நிறையா பண்ணுறான், பண்ணிட்டு இருந்தார். ஏதோ இந்த சூதாட்டத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு. அப்போ அவனுக்கு பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்து, அந்த பனிஷ்மெண்ட் மூலயமா அவனுக்கு கையையும் கொடுத்து மக்களுக்கு ஒரு பக்தியை கிரியேட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கேட்கவே வேண்டாம், இந்த சூதாட்டத்தையே அவன் ராஜன் தொடவே இல்லை. சதா சர்வகாலம் ஜெகநாதரையே நினச்சிந்து தன்னுடைய வாழ்நாளை ஃபுல்லாக பக்தியிலேயே ஸ்பெண்ட் பண்ணார். யதா ராஜா ததா பிரஜானும், மக்களும் ஜெகநாதரை அப்படி கொண்டாடினான். இன்றைக்கும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கர்மாபாய் கிச்சடியும் நைவேத்தியமாக பண்ணுறா. இந்த தவணக்கட்டை கையாக மாறினதுங்கிறதும் ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட்டாக இன்றைக்கும் இந்த புரி ஜெகநாதில் பேசப்படுறது. பாண்டுரங்கன் மகிமையே மகிமை.